சஜித் பிரேமதாசவாகட்டும், அனிருகுமார திசாநாயக்காகட்டும், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் மகனாகட்டும், எல்லோரும் களத்தில் நின்று இன்று மக்களுக்கு சொல்கிறார்கள், நாங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றுவோம், ஊழல்களும் பல தவறுகளையும் செய்தவர்கள் தான் அவர்களுடன் இருக்கிறார்கள் என்று. ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும், எங்களது மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் ஒரு தனிமரமாகத்தான் பாராளுமன்றத்திலே வந்தார்கள். ஆனால் அவர் எந்த அமைச்சருக்கும் எந்த அமைச்சு பதவியும் அவரால் கடந்த இந்த நாடு பாதிக்கப்பட்ட நேரத்திலே கொடுக்கப்படவில்லை. இது கடந்த காலம் எங்களது ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவினால் வழங்கப்பட்ட அமைச்சர்களை வைத்துக் கொண்டுதான் அந்த அமைச்சர்கள் இன்று இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கோத்தபாய ஜனாதிபதி அவர்கள் செய்த தவறை புரிந்து கொண்டு அவர்கள் மனம் திருந்தி இன்று எங்களோடு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களையும் எதிர்வருகின்ற பாராளுமன்றத்தில் நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை அளியுங்கள். அவர்கள் ஒன்றும் பாடத்தால் பாராளுமன்றத்தை பித்துக் கொண்டு உள்ளுக்கு விழுந்தவர்கள் அல்ல. அவர்கள் அனைவருக்கும் மக்களாகிய நீங்கள் தான் அவர்களுக்கு வாக்கு வங்கியை கொடுத்து உங்கள் வாக்குகளை கொடுத்து பொன்னான வாக்குகளை அவர்களுக்கு வழங்கி பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்கள். இன்று சொல்கிறீர்கள் கள்ளர்களை கொலைகாரர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் எங்களது ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்கே என்று. அநியாயமாக அவதூறுகளையும் பொய்களையும் அவர்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக செலுத்த வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் இன்று எங்களது தலைவருக்கு உங்களது தலைவருக்கு சுமார் 74 வயதுகளாகிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் 100% உங்கள் பொன்னான வாக்குகளால் நீங்கள் வழங்கி பாருங்கள். இந்த நாடு செழிக்கும். அந்த நிலையிலே நீங்கள் உங்கள் எதிர்கால சமுதாயம், நமது பிள்ளைகள், இந்த நாடு மக்கள் அனைவரும் நிழலாடுவார்கள். ஆனால் தவறான கொள்கைக்கு பின்னால் நீங்கள் உங்கள் வாக்குகளை இட்டால் எதிர்கால பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்ற மெம்பர்களாக உறுப்பினர்கள் இல்லாத கடந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறதை மக்கள் அவருக்கு வாக்களிக்க மாட்டார். அவர் அவுட். இந்த ஒரு தேர்தல் இந்த தென்னிலங்கையிலே ரணிலுக்கு கிடைக்க வாக்குகள் 30% வாக்குகள் கிடைக்கும். வாக்குகள் 50% பிளஸ். ரணில் அவர்களுக்கு 51% கிடைக்கும். நிச்சயமாக அவர் வருவார். மட்டக்களப்பு 17,000 வாக்கு காசு கொடுக்கின்றார், வயது ஒரு காசு கொடுக்கின்றார், பல்கலைக்கழகங்களுக்கு மானியம் கொடுக்கின்றார்கள். நாணய நிதியத்திலே சஜித்தை அவர்களையும் ரணிலை அவர்களையும் அனுமதிந்தாங்க. அனுப்பித்தால் கூட அவருக்கு விளக்கம் கூடிய ஒரு அறிவு, வார்த்தை, திறமை, வல்லமை, உண்மை உணர்ச்சிபூர்வமாக உரையாற்றிய மட்டக்களப்பு மாவட்ட நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஏறும் ஸ்ரீலங்கா நிகழ்வுகள் காத்தாங்குடி ஹிஸ்புல்லா பொது விளையாட்டு மைதானத்தில் வரைய ஐக்கிய தேசிய கட்சியின் மற்றொரு அமைப்பாளர் ஜனாப் MSM ஷாஃபி JP அவர்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் முபீன் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் திட்ட அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சருமான இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்றார். அதே போன்று ரிஷாட் பதியுதீன் அவர்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்றார்கள். எங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து இந்த தேர்தலிலே உண்மைக்கும் நேர்மைக்கும் கண்ணியத்துக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கட்சி தன்னை நீக்கினாலும் பரவாயில்லை, தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பருவு போனாலும் பரவாயில்லை, இந்த தேர்தலிலே உண்மைக்கு உழைக்க வேண்டும் என்று கூறி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அலி ஜாஹிர் மௌலானா அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்க முன்வந்தார்கள். தைரியம் இல்லாத இந்த நாட்டிலே உள்ள மக்களுக்கு தெரியாதா? நாட்டிலே லைட் இருக்கவில்லையே பிள்ளைகள் படிப்பதற்கு, வாகனங்கள் ஓடுவதற்கு, பெட்ரோல் இருக்க
வைத்தியசாலையிலே மருந்திருக்கவில்லையே, விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய்க்கு கூட புகழை இருக்கவில்லையே. இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இந்த நாட்டிலே 2 வருடங்களுக்கு முன்பதால் இருந்த வரலாறு என்னுடைய உறவுகளே உங்களுக்கு தெரியவில்லையா? அந்த காலகட்டத்திலே 2 கோடி மக்கள் பாதையிலே இறங்கி உலமாக்கள் மதகுருமார்கள் பாதையிலே இறங்கி மண்டாடினார்கள். இந்த நாட்டை பொறுப்பெடுங்கள், எங்களுக்கு ஒரு நாடை, நாட்டில் உள்ள ஒரு நீதியான நாட்டை வழங்குங்கள் என்று இலங்கை மக்கள் போராடினார்களே. அந்த சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டின் மீதும் இந்த மக்கள் மீதும் யாருக்கு அன்பு இருந்தது? எந்த ஒரு மகனுக்கு கூட ஒரு அன்பு இருக்கவில்லையே. 225 பார்லமெண்ட் உறுப்பினர்களும் உங்களை ஏமாற்றிய வரலாறு தெரியவில்லையா? அந்த பிரச்சனை வந்த பொழுதும் இந்த நாட்டில் இன்று உங்களிடத்தில் வருகின்றார்கள், உங்களை ஏமாற்றி எங்களுக்கு ஆட்சியை தாருங்கள் என்று வந்து உங்களை ஏமாற்றுகின்றார்களே. அன்று அந்த தலைவன் 100 மீட்டர் ஓடிய வரலாறு உங்களுக்கு தெரியவில்லையா? அதே நேரத்திலே சவாலுக்கு முகம் கொடுத்த ஒரே மகான் இந்த ரணில் விக்ரமசிங்கை உலகம் சொன்னது, இதை பொறுப்பெடுக்காதே, பொறுப்படுத்தால் ஒன்னால் இதை சுமக்க முடியாது என்று முழு உலகமும் கதறிய வரலாறு இலங்கை மக்களுக்கு தெரியவில்லையா? அந்த நேரத்திலே சவாலை தைரியமாக ஏற்ற ஒரே மகான் இந்த ரணில் விக்ரமசிங்க என்பதை அனைவருக்கும் தெரியவில்லையா? இன்று பாருங்கள், 2 வருடம் முடிந்து விட்டன. இந்த நாட்டிலே லைட் தந்தது கமலுக்கு, லைட் தந்தது பாவமா? போரை இல்லாதவர்களுக்கு, விவசாயிகளுக்கு போரை தந்தது. அதே நேரம் பாடசாலை பிள்ளைகள் படிப்பதற்கு பாடசாலையை உருவாக்கி தந்த வரலாறு தெரியவில்லையா? பாதையிலே படுத்தவர்களை வீட்டுக்கு அனுப்பி தொழிலை செய்வதற்கு நாட்டை உலகத்தில் ஒரு முன்மாதிரியாக நாடாக மாற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த காலகட்டத்திலேதான் இன்று வருகின்றார்கள், உங்களிடத்தில் அதிகாரத்தை கேட்டு வருகின்றார்கள். ஆனால் அவர்களால் அந்த அதிகாரத்தை கொடுத்தாலும் அவர்களால் அதையும் செய்ய முடியாது. என்னுடைய உறவுகளை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இன்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார், என்னிடத்திலே நல்லோர் அணி இருக்கின்றது. எதற்காக? இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதற்காக நான் வெட்கப்படுகிறேன். அன்று அந்த அரசதி சில்வா சொன்னார் தெரியுமா, இந்த நாட்டிலே பொறுப்பெடுத்தால் 2500 ரூபாய்க்கு டாலர் வரும் என்று சொன்னார். விவசாயிகளே 1 லட்சம் ரூபாய்க்கு புகழை வரும் என்று சொன்னாரே. அதே நேரம் நாட்டை பொறுப்பெடுக்காதவர்களே, பொறுப்பெடுத்தால் 13 வருடம் விழுந்த கிரீஸ் நாடு போன்று இலங்கை ஆகும் என்று யாரு சொன்னது தெரியுமா? இந்த அரிசடி சில்வா என்ற இந்த சஜித் பிரேமதாசாவுடைய ஆர்த்திக அவர்கள் தான் சொன்னார்கள். அதே நேரம் என்னுடைய உறவுகளே, ஒன்றை நான் சொல்லுகிறேன், இன்று என்னிடத்தில் மீது ஒரு புது அணி இருக்கின்றது சொல்கின்றார். யாரு அந்த புது அணி உங்களுக்கு தெரியுமா? 69 லட்சம் மக்கள் வாக்குகளை கொடுத்து இந்த நாட்டு மக்களை பாதைக்கு இறக்கிய அந்த நாளக்க கொடஹேவலன் அவருடைய ஆர்த்திக உஸ்தாரா நாளைக்கு 69 லட்சம் மக்கள் ரோட்டுக்கு இருக்கிறவருக்கு நாட்டை ஆதரத்துக்கு அவரால் பொருளாதாரத்தை முன்னேற்ற செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்க்க முடியாது. இப்படிப்பட்டவர்களை வைத்துத்தான் அவர் சொல்லுகின்றார்,
இலங்கையிலே பொருளாதாரத்தை நான் உயர்த்துவேன் என்று மக்களை வந்து ஏமாற்றுகின்றார்கள். ஆனால் என்னுடைய உறவுகளே, ஒன்றை நான் சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் சரியான தீர்மானத்தை நீங்கள் எடுக்காவிட்டால் நாங்கள் படக்கூடிய பாடு சாதாரண பாடு அல்ல. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுடைய ஜனாதிபதி சொல்லுகின்றார். யார் சொல்லுகின்றார்? ஜனாதிபதி சொல்லுகின்றார், இந்த IMF வந்து சொல்லுகின்றதை விட வேறு விதமான முறையிலே நாங்கள் IMF-ஐ மாற்றுவோம் என்று யாராவது சொன்னால் இது பச்சை பொய். இன்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார், நாங்கள் IMF-ஐ மாற்றி அமைப்போம் என்று. நான் எதிர்க்கட்சி தலைவரிடத்தில் கேட்கிறேன், IMF என்பது உங்களோட கபையில் உள்ள லங்கா பேங்கா, POC பேங்கா இல்ல. இது வந்து உலகத்தில் உள்ள 18 நாடுகள், 3 நிறுவனங்கள், மொத்தமாக 21 நிறுவனங்களை கொண்டதான் IMF. இதை மாற்றுவோம் என்று யார் சொல்கின்றார்கள்? எதிர்க்கட்சி தலைவர் சொல்கின்றார். அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு நாட்டுடைய தலைவன் சவால் விடுகிறான், நீங்கள் மக்களை ஏமாற்றாதீர்கள், போய் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள், வாருங்கள், நானும் நீங்களும் அனுரகுமாரவும் மக்கள் மத்தியிலே ரூபவாகனிக்கு வந்து மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம் என்று. அதே நேரம் ஹாரிஸ் சொல்லுகிறார், IMF-ஐ மாற்ற முடியாது என்று சொல்கின்றார். முதல் அமாத்தியன்சட கவர்னர் சொல்லுகின்றார், இதை கை வைத்தால் இலங்கை கிரீஸ் போன்று பொருளாதாரத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக அமைந்துவிடும் என்று. இதே மாதிரி தான் அந்த கிரீஸ் நாட்டிலும் மக்களை ஏமாற்றி மக்களுக்கு போய் வாக்குறுதியை கொடுத்து மக்களுடைய வாக்கை பெற்று இன்று கிரீஸ் நாடு 13 வருடம் விழுந்த நாட்டை ஒழுப்ப முடியாத நிலைக்கு காணப்படுகின்றது. இப்படியான ஒரு நிலைமை தேவையா? இப்படியான ஒரு நிலைமை தேவையா என்று உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். இன்று எங்களுடைய தலைவர்கள் எதற்காக சஜித் பிரேமதாசையை ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், அடுத்த முறை பார்லமெண்ட் கதிரையை கைப்பற்றுவதற்கு இலேசான ஒரு அணி சஜித்துடைய அணி, அதனால் தான் நாங்கள் முடிவெடுத்தோம், எங்களுடைய எதிர்கால பார்லமெண்ட் பிரதிநிதித்துவம் எங்களுக்கு முக்கியம் என்பதனால இந்த சஜித்தை நாங்கள் ஆதரவளிக்கின்றோம் என்று. ஆனால் உங்களுடைய மௌலானா அப்படி அல்ல. மௌலானா நாட்டின் மீது அன்பு கொண்டு இன்று பாருங்கள், தனக்கு முடியாதவையை முடியும் ஏழும் என்ற ஒரு கொள்கையோடு எனக்கு பதவி முக்கியம் அல்ல, எனக்கு எதிர்கால முக்கியம் அல்ல, நாட்டுடைய எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம் என்று அந்த தலைவனோடு இணைந்த வரலாறு உங்களுக்கு தெரியவில்லையா? மற்ற தலைவர்களும் மற்ற பார்லமெண்ட் உறுப்பினர்களும் எதற்காக இணைந்துள்ளார்கள்? அவருடைய தேவைகளை ஜனாதிபதியை ஏமாற்றிவிட்டு, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு, ஜனாதிபதிக்கு அல்வாவை காட்டிவிட்டு, முஸ்லிம் சமூகத்தை இழிவுபடுத்திவிட்டு, இன்று எதிர்கால பார்லிமெண்ட் பிரதிநிதித்துவத்தை கைப்பற்றுவதற்காக இன்று அவர்களுடைய மாய வித்தைகளை நீங்கள் காணவில்லையா? இப்படிப்பட்டவர்கள் தான் எங்கள் சமூகத்திலே இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். வெளியே வந்து விடுவார்கள். தேர்தல் வந்துவிட்டால் சைத்தான்கள் வெளியே வருவது உங்களுக்கு தெரியும். பூட்டு போட்டு அடைத்து வைத்திருப்பது உங்களுக்கு தெரியவில்லையா? என்னுடைய உறவுகளே, இந்த நாட்டிலே நிம்மதியாக நீங்கள் சென்ற நோன்பை நோக்கவில்லையா? வெல்ல முடியாத தலைவர்கள் இனவாத பிரச்சனை வந்த பொழுது உங்களை பாதுகாக்க முடியாமல்
100 மீட்டர் இனவாத அளிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இருக்கின்றதனால் என்னுடைய உறவுகளே உங்களிடத்தை கெஞ்சி கேட்கிறேன். இந்த நாட்டை பாதுகாக்கின்ற தேர்தல், நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற தேர்தல். 2 அடிபட்டது, கதியான மூட்டையும் அடிபட்ட வரலாறு தெரியவில்லையா? இங்குள்ள கணக்கு பாயோடும் தலகாணியோடும் போத்து சீலையோடும் தாய்மார்களே, அன்று வீட்டு திட்டத்தை, அதாவது வீடு திட்டத்தை ஆரம்பித்தது 1980ஆம் நூற்றாண்டிலே. இது 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் இருக்கின்றோம். එනිසා තාම ප්‍රේමදාස මහත්තයාගේ මොලේ වර්ධනය වෙලා නැහැ. இன்னும் பிரேமதாஸ் அவர்களின் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் மூளை விருத்தி அடையவில்லை. සජිත් ප්‍රේමදාස දරුවා තාම 1990 රණසිංහ ප්‍රේමදාස මැතිතුමාගේ අතේ එල්ලලා යන පොඩි දරුවෙක් වගේ තමයි තාම කතා කරන්නේ. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குழந்தை பிரேமதாஸ் அவர்கள் 1990 இருந்து பிறந்தவர். அவர் இன்னும் ஒரு குழந்தையாகத்தான் தந்தையுடைய கையிலே தொட்டி செல்கின்ற போதுதான் இருக்கின்றார். තව හාදෙක් ඉන්නවා ලස්සනට බොරු කියන්න පුළුවන්. இன்னும் ஒருவர் இருக்கின்றார், அழகாக போய் கூறுவர். මම දැක්ක ගරු ඇමතුමනි ඊයේ පෙරේදා அன்புள்ள அமைச்சர் அவர்களை நான் கண்டேன். මඩකලපුවේ රැස්වීමක් කරනවා. மட்டக்களப்பிலே ஒரு கூட்டத்தை நடத்தினார். 500ක් නෑ. හැබැයි කයනායකගේ කයනාන් මේ රටේ ජනාධිපති වෙන්න. அங்கு 500 பேரும் இல்லை, ஆனால் அவருக்கு இந்த நாட்டிலே தலைவராக போகின்றார் என்ற ஒரு பெருமை. මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය අහෝසි කරලා මේ රටේ ත්‍රස්තවාදය ඇති කරපු අනුර කුමාර දිසානායකගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශ දැන් ඇවිල්ලා තියෙනවා. இந்த ஜனநாயகத்தை சீர்குலைத்து ஜனநாயகத்தை இல்லாமாக்கிய, அதாவது பயங்கரவாத தலைவர் தான் அன்றகுமார் திசாநாயகர். ගරු ඇමතුමනි, තරුණයෝ පාරට බස්සපු මේ රටේ උපාධිධාරීන් පාරට බස්සපු මේ රටේ රජයේ සේවකයන් පාරට බස්සපු අනුර කුමාර දිසානායකගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශ පොඩ්ඩක් අරගෙන කියවන්න. அமைச்சர் அவர்களே, இளைஞர்களை ரோட்டிலே இறக்கி, இளைஞர் யுவதிகளை ரோட்டிலே இறக்கி அவர்களை கஷ்டப்படுத்தியவர் தான் அவருடைய விஞ்ஞாபனத்தை எடுத்து பாருங்கள். මේ වෙනකොටත් මේ රටේ රැකියා විරහිතව උපාධිධාරීන් 50000ක් ඉන්නවා. හැබැයි අනුර කුමාර දිසානායක තමන්ගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශයෙන් කියන්නේ රැකියා 20000ක් පමණයි උපාධිධාරීන්ට දෙනවා කියලා. ஆனால் இந்த நாட்டிலே 50,000க்கு மேற்பட்டவர்கள் தொழில் இல்லாமல் இருக்கின்றார், இளைஞர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் அன்றகுமார் திசாநாயகருடைய விஞ்ஞாபனத்திலே அங்கே 20,000 பேருக்கு தான் வழங்குகின்றார் என குறிப்பிடுகின்றார். ඒ නිසා අපි අනුර කුමාර දිසානායක මැතිතුමාගෙන් අහනවා, අවුරුදු ගානක් තිස්සේ වෘත්තීය සමිති සටන් ව්‍යාපාර කරලා රාජ්‍ය සේවකයා පාරට ගෙනල්ලා උපාධිධාරියා පාරට ගෙනල්ලා මේ රටේ තරුණයා පාරට ගෙනල්ලා මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය අහෝසි කරලා මේ රටේ ත්‍රස්තවාදය ඇති කරපු අනුර කුමාර දිසානායකගෙන් අපි අහනවා, අපි මඩකලපුවේ කාත්තන්කුඩේ ඉඳලා අහනවා තමුන්නාන්සේ රැකියා 20000ද මේ රටේ තරුණයන්ට දෙන්න කියලා. நான் அன்புகுமாரிடம் கேட்கின்றேன், இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களை வீதியிலே இறக்க வைத்து, இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களை போராட்டத்திலே இறக்க வைத்து பயங்கரவாதத்துக்காக அந்த இளைஞர்களை முன்னோக்கி சென்ற நீங்கள் தானா இந்த இளைஞர்களுக்கு 20,000 பேர் இளைஞர்களுக்கு தானா தொழில் வாய்ப்பு அளிக்கின்றீர்கள்? ඒ නිසා අපි නිර්මාණය කරන්න යන රට, நாங்கள் ஆரம்பிக்க போகின்ற, அதாவது உருவாக்க போகின்ற நாடு ආයේ නැවත වරක් කහපාට සිවුරු ඇඳගෙන අමාත්‍යංශ වට කරන රටක් නෙවෙයි අපි බිහි කරන්නේ. நாங்கள் எதிர்காலத்திலே அதாவது அமைச்சுக்களை வளைக்கின்ற ஒரு நாடாக அமைக்க போவதில்லை. ඒ නිසා බුද්ධාගමේ අන්තවාදය නැති, මුස්ලිම් අන්තවාදය නැති බොහොම සාමකාමී රටක් නිර්මාණය කිරීම සඳහා රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමත් එක්ක අපි එකතු වෙනවා. பௌத்த மதத்திலும் இஸ்லாம் மதத்திலும் முற்போக்குவாதிகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு நாட்டை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உருவாக்க போகின்றார்கள். මේක ආසියාවේ තියෙන මහා පුදුම ලස්සන රටක්. இது ஆசியாவிலே உள்ள அழகான ஒரு நாடு. මේ බලන්නකො මේ රාත්‍රියේ සුදු පාට තොප්පි දාගෙන අර මොකද්ද මේ ෆර්දාව දාගෙන මේ ලස්සන රට කාත්තන්කුඩිය මෙහෙමයි. මම ඊයේ පෙරේදා මඩකලපුවේ රෑ කෑම කෑවා.
இங்கே பாருங்கள், இந்த அழகான நாட்டிலே வெள்ளை தொப்பி போட்டவர்களும் பர்தா அணிந்தவர்களும் இந்த இரவிலே இருக்கின்றார்கள். நான் இந்த கடந்த தினங்களிலே மட்டக்களப்பிலே உணவருந்தினேன். හරිම ලස්සනයි ගරු ඇමතුමනි. ඒ මේසේ හිටියා සිංහල ජෝඩුවක්, දෙමළ ජෝඩුවක්, මුස්ලිම් ජෝඩුවක්. මං ඒ ජෝඩු තුන දිහාම බලාගෙන ආසාවෙන් හිටියා. அமைச்சர் அவர்களே, நான் அந்த இரவு உணவருந்துகின்ற போது ஒரு முஸ்லீம் ஒரு சோடியும் சிங்கள ஒரு சோடியும் அழகா இருந்து சாப்பிடுவதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். මං ඇහුවා අපේ දමිළ සහෝදරයෙක්ගෙන් මේ මඩකලපේ සිංහල ගම්මාන තියෙනවද කියලා. நான் இந்த தமிழ் சகோதரியிடம் கேட்டேன், சிங்கள கிராமம் ஒன்று இருக்கின்றான். සිංහල ඡන්ද 3000ක් මඩකලපුවේ තියෙනවා. சிங்கள வாக்குகள் 3000 இருக்கின்றதாம். ඒ වගේම මඩකලපුව ටවුන් එකේ මැද තව පුහම පුංචි ලස්සන සිංහල ගම්මානයක් තියෙනවා කියලා කිව්වා. සිංහල පාසලකුත් තියෙනවා කියලා කිව්වා. மட்டக்களப்பு நகரிலே சிங்கள ஒரு கிராமமும் சிறிய ஒரு கிராமமும் சிங்கள பாடசாலையும் இருப்பதாக கூறினார்கள். ඒ නිසා මේ ලස්සන රට නැවත වරක් නිර්මාණය කරන්න පුළුවන් රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට විතරයි. இந்த அழகான நாட்டை மீண்டும் கட்டி எழுப்ப முடிகின்றது ரணில் விக்ரமசிங்க தலைவர் அவருக்கு மாத்திரமே. ඒ වගේම ඉන්නවා මේ රටේ ව්‍යාපාර ගැන කතා කරන දිලිත් සහෝදරයා දෙරණේ. அதாவது வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற திலீப் சகோதரர் இருக்கின்றார்கள். ඒ නිසා දිලිත් අපි කියනවා කාත්තන්කුඩිය වේදිකාව ඉඳලා ව්‍යාපාර හදන්න කොළඹ ඉඳලා බෑ. කාත්තන්කුඩියට අවිල්ල බලන්න කාත්තන්කුඩියේ මුස්ලිම් ජනතාව මේ රටේ ව්‍යාපාර කරලා තියෙන විදිය. காத்தாங்குடிக்கான திலீப் சகோதரர், அதாவது ஜனாதிபதி அமைச்சர் விஜய் சகோதரருக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், நீங்கள் கொழும்பிலிருந்து வியாபாரத்தை பற்றி பார்க்க தேவையில்லை. காத்தாங்குடியிலே வந்து காத்தாங்குடியிலே எந்த அழகாக இந்த வியாபாரத்தை செய்கின்றார்கள் என்பதை பார்க்கும்படி நான் கூற ඒ නිසා මුස්ලිම් ජනතාව කියන්නේ මේ ரட்டே ගලණය කරගන්න ඕන. அன்றகுமாரை போன்ற தலைவர்கள் இந்த நாட்டை தேசத்துக்காக பாடுபட்டு வெள்ளச் செய்வதற்காக முற்பட்டு இருக்கின்றோம். ඉන්දියාව වටේට තියෙන රටවල් ටිකට මේ අරගෙන ඇවිල්ලා තියෙනවා. இந்திய பிரபல சட்டத்தரணி மர்சூம் மௌலானா அவர்கள் உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகள் பேசுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்விற்கு அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் செய்தாக முடிக்க வேண்டும் என்று இருப்பதால் இன்னும் சில நிமிடங்களில் அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் காத்தான்குடி மண்ணுக்கு வர வேண்டி இருப்பதனாலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மேடைகளில் ஒரு நீண்ட உரையாற்றுவதற்கு அவகாசம் வழங்குமாறு வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அதாவது மிகவும் நெருக்கடியான ஒரு சூழலில் நான் பேச அழைக்கப்பட்டிருக்கின்றேன். இருந்த போதில் இன்று அதிமேதகு ஜனாதிபதி அவர்களை ஏன் நாங்கள் ஆதரிக்க வேண்டும்? கிழக்கு மாகாணம் எதிர்கொண்டிருக்கின்ற சவால்கள் என்ன? தேசிய ரீதியில் நாங்கள் ஒரு வகையாக சவால்களை முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று பிராந்திய ரீதியில் இன்னொரு வகையான சவால்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். காத்தான்குடி மண் கடந்த 2019 ஆண்டு இடம்பெற்ற அந்த துர்ப்பாக்கிய குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின் இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட தி இன்ஜெக்டட் டெரரிசம் அல்லது ஃபேப்ரிகேட்டட் ஃபண்டமெண்டலிசம் என்று சொல்லுகின்ற இந்த சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அந்த அவதூறில் இருந்து விடுவிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் மீண்டும் இனவாதங்களோடும் பிரதேசவாதங்களோடும் வீற்றிருந்தோம் என்றால் எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் வரப்போவதில்லை. இன்று கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களாலோ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அனுரகுமார் திசாநாயக்கவினாலோ இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு எந்த விதமான திட்டங்களும் இல்லாமல், எந்த விதமான தேசிய சர்வதேச தொடர்பாடல்களும் இல்லாமல் வெறும் வாய்ச்சவடால்களால் இந்த நாட்டை மீட்கலாம் என்று அவர்கள் கூறினார்கள் என்றால்
அதைவிட ஒரு அபத்தம் இருக்க முடியாது என்பார்ந்த சகோதரர்களே. இன்று நாங்கள் அக்கரைப்பற்றில் ஒரு மாநாட்டை நடத்தினோம். இன்று சம்மாந்துறையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. மக்கள் சாரி சாரியாக அதிமேலகு ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் காத்தான்குடி மண் மிகவும் நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். எங்களை மீண்டும் இந்த இனவாத கும்பல் எங்களை தேசிய நீரோட்டத்திலிருந்து துண்டிக்கின்ற பொழுது நாங்கள் மீண்டெழுவதற்கு நீண்ட யுகங்கள் பிடிக்கும். அந்த இருண்ட யுகத்திற்கு மீண்டும் எங்களை உந்தாமல் நிதானமாக சிந்திக்கின்ற தேசிய தலைமைகளை இன்று கிழக்கு மாகாணம் உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஏலவே கூறியது போன்று பிரதேசவாதத்திற்கு இந்த சமூகம் பலியாகிவிட முடியாது. இனவாதத்திற்கு இந்த சமூகம் பலியாகிவிட முடியாது. காத்தான்குடி மண் குறிப்பாக தேசிய ரீதியில் தன்னுடைய நல்லெண்ணத்தை வெகுண்டெழுந்து உரத்து கூற வேண்டிய ஒரு தருணத்தில் தவறான தலைமைகளுக்கு பின்னால் காத்தான்குடி மண் அணிதிரண்டு விடக்கூடாது என்பதை மிகவும் எச்சரிக்கையோடு நான் அறிவுரையாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த சந்தர்ப்பம் இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பம் இன்னும் ஒரு ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களை தவிர இன்னும் ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு வந்தால் அவர் அடிநுனி தெரியாமல் தடுமாறுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்பதை இங்கு நான் எச்சரிக்க விரும்புகின்றேன். இவர்கள் பேசுகின்ற பொருளாதாரம், இவர்கள் பேசுகின்ற சில்லறைத்தனமான அரசியல், யாரேனும் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு ஜனாதிபதி வருகின்ற பொழுது we can't take a risk. நாங்கள் மீண்டும் ஒரு ரிஸ்க் எடுப்பதற்கான தருணத்தில் இல்லை. மீண்டும் ஒரு ரிஸ்க் எடுப்பதற்கு இன்னும் ஒரு ஜனாதிபதியை கொண்டு வருவோமாக இருந்தால் நாங்கள் தேசிய ரீதியில் தோற்று போன ஒரு சமுதாயமாக மாறிவிடுவோம். முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அவர்கள் ஆதரித்த உருவாக்கிய ஒரு ஜனாதிபதியை நீங்கள் வரலாற்றில் காண முடியுமா? முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் உருவாக்கிய ஒரு ஜனாதிபதி 2015ஆம் ஆண்டு போஸ்டல் வாக்குகளுக்கு பின்னால் மக்களோடு மக்களாக வந்து அணிதிரண்டு ஏதோ ஒரு புண்ணியத்தில் ஒரு ஜனாதிபதி உருவானதே ஒழிய இவர்களால் ஒருபோதும் ஒரு ஜனாதிபதியை உருவாக்கிய வரலாறு இல்லை. கடந்த 24 ஆண்டு காலமாக இந்த கிழக்கு மாகாண மக்களை தேசிய ரீதியில் எங்களை துண்டிக்க வைத்து இன்று எதற்கெடுத்தாலும் இனவாத பிரச்சனைகளை தூக்கி பிடித்து ஒவ்வொரு வேட்பாளர்களோடும் முரண்டு பிடித்து எம்மை துண்டிக்கின்ற இந்த செயற்பாடுகளுக்கு கிழக்கு மாகாண மக்கள் பதில் கூற வேண்டிய தருணமாக இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம். தேசிய அரசியலில் இன்று தேசிய அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் தொடர்பில் இன்று கௌரவ ஜனாதிபதி அதிமேதகு ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஏன் நாங்கள் வரவேற்க வேண்டும், ஏன் நாங்கள் அவரை ஆதரிக்க வேண்டும் என்பதற்கு சில வாசகங்கள் கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் நீண்ட வரிசைகளை நாங்கள் மறக்கவில்லை. எந்த ஒரு அரசியல்வாதியும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஒரு இனவாதியாக கண்டதில்லை. இன்று இருக்கின்ற சஜித் பிரேமதாசவுக்கு வரலாற்று பழிகள் இருக்கிறது. அவருடைய தந்தையாருக்கு வரலாற்று பழிச்சொற்கள் இருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்க இந்த ஜனதா விமுக்தி பெரமுன என்கின்ற ஜேவிபியினுடைய ஆணிவேர் இரத்த கரைகளால் தொடர்ச்சியாக அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டே வந்தது. விடுதலை புலிகளால் இந்த நாடு எவ்வாறு சீரழிந்ததோ அதற்கு சமாந்தரமாக ஜேவிபியினரால் தென்னிலங்கை சீரழிவுக்குட்பட்டது. அவற்றையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எமது சமூகத்தை வழிநடத்துவதற்கு மிக நேர்த்தியான தலைமைகள் கிழக்கில் உருவாக வேண்டும்.
இங்கே வீற்றிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் காங்கிரசிலிருந்து வெளியேறியதன் பிற்பாடு தேசிய ரீதியில் இவர்களுடைய மௌசு அதிகரித்திருக்கிறது என்பதை இங்கு நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். செய்த அலிசாயிர் மௌலானா அவர்கள் எடுத்த இந்த வரலாற்று தீர்மானம் ஏன் முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து வெளியேற வேண்டும் என்பதற்கு அப்பால் ஏன் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்கு 1000 காரணங்களை கற்பிக்க முடியும். இங்கே வீற்றிருக்கின்ற இஷாக் ரஹ்மானாக இருக்கட்டும், இங்கே வீற்றிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் நசீராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் தொடர்ச்சியாக கவனித்து வந்த பாதை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பாதையை தொடர்ச்சியாக அவர்கள் மறுதலித்து விமர்சித்து வந்திருக்கிறார்கள். ஆங்காங்கே சில சந்தர்ப்பங்களில் அந்த குறைகளை சுட்டிக்காட்டிய பொழுதிலும் கிழக்கு மாகாண முஸ்லிம்களை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் அரசியல் ரீதியாக குறைந்த அளவில் இருந்தபோது தீர்க்கமான தீர்மானங்களை எடுத்து இன்று தேசிய ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தீர்க்கமான முடிவை எட்ட வேண்டிய சூழலில் தெளிவான முடிவுகளை எடுத்திருப்பதன் மூலம் நமது கிழக்கு மாகாணம் பாதுகாப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த சமூகத்தை தொடர்ச்சியாக தவறாக வழிநடாத்தி வடக்கு கிழக்கு முஸ்லிம்கள் நீண்ட காலமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்று அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடுகளையோ அல்லது இறந்து போன இந்த விடுதலை புலிகளுடைய அழிச்சாட்டியங்களால் அழிந்து போன எமது உறவுகளுக்கு தீர்வுகளை காணுகின்ற விதத்தில் ஒரு ஆறுதலாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இடம்பெற்றிருக்கிறது என்பது ஒரு மிகச்சிறந்த ஆறுதலாக இங்கு இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் மேய்ச்சல் தரைகளுக்கு வருகின்ற விலங்குகளைப் போல் தேர்தல் காலங்களில் எமது பிராந்தியங்களுக்கு வந்து மேய்ந்துவிட்டு வாக்குகளை அள்ளிச் சென்று ஒரு ஹோல்சேல் வியாபாரம் செய்கின்ற இந்த சூழலுக்கு கிழக்கு மாகாண முஸ்லிம் மக்கள் சாவுமணி அடிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த தருணமாக இந்த ஜனாதிபதி தேர்தல் அமைந்திருக்கிறது என்பதை இங்கு நான் பொறுப்புணர்ச்சியுடன் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசியல் கிழக்கு மாகாணத்துக்கு புதிதானதல்ல. முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களுடைய பாரம்பரியத்தில் வளர்ந்த கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப், அவர்களுடைய எகனாமிக் நாலேஜ், பொருளாதார அறிவு, ராஜதந்திர அணுகுமுறை, சர்வதேச தொடர்பு, இவையெல்லாம் அதனால்தான் இன்று IMF என்கின்ற சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து உதவிகளை பெற்று எங்களை மூச்சு விடுவதற்கு வழி சமைத்திருக்கிறார்கள் என்பதை இங்கு நான் ஞாபகப்படுத்த
வழக்கமுள்ள முடிவள்ளி வடமேல் மாகாண ஆளுநராய் பதவியேற்ற ஒளிவீபம் கௌரவ அலி சையத் அல்பான அமைச்சர் அவர்களே, அதே போன்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் ஐசப்தி அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற சகோதரர் முபி, கௌரவ எம்பி எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அறிமுகம் நீண்ட நேரம் பேச வேண்டிய விதமாக நிமிடத்திலிருந்து போகிறேன். ஏன் தெரியுமா சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவே அஷ்ரப் அவர்கள் ஜனாதிபதியாகிறார். ஆனால் நடந்தது என்ன? அதற்கு பிறகு நடந்த தேர்தலிலே 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து ரவுஃப் ஹக்கீம் அன்று பிரச்சாரம் செய்த போது மஹிந்த ராஜபக்ச வென்றார். 2009ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இந்த யுத்தத்தை வென்றெடுத்து சிங்கள மக்களுடைய தலைவராக இந்த நாடே போற்றப்படுகின்ற வேளையிலே வெறும் கேவலம் முழு முஸ்லிம் சமூகத்தையும் வழிகெடுத்த சரத் பொன்சேகாவை எங்களுடைய மக்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களுடைய மக்களுக்கு வாக்களிக்க சொல்லி வரலாற்று துரோகம் செய்த ரவுஃப் ஹக்கீம் அன்றும் தோற்றார். 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேனையுடைய அந்த தேர்தலிலே நாங்கள் எல்லோருமாக சொன்னோம், மைத்திரிக்கு போவோம் என்று சொன்னோம். அன்று எங்களுடைய கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதம மந்திரியாக இருப்பார்கள் என்று சொன்னோம். ஆனால் ரவுஃப் ஹக்கீம் ஏறவில்லை, ரிஷாத் பதியுதீன் ஏறவில்லை. கேவலம் இந்த முஸ்லிம் சமூகத்தை வழிகேட்டில் போடுவதற்காக போஸ்டல் ஓட் முடிந்ததன் பின்பு பஸ்ஸிலே ஏறிய வரலாற்றை நாங்கள் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் பின்பு 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே இந்த நாட்டு சிங்கள மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கோத்தபாய ராஜபக்சவை தெரிவு செய்ய இருக்கின்ற வேளையிலே நாங்கள் எதிர்த்து சஜித் பிரேமதாசவை அந்த தேர்தலிலே கொண்டு வர சொன்னார். நாங்கள் சொன்னோம் சஜித் பிரேமதாசா தோப்பார் என்று சொன்னோம். ஆனால் ரவுஃப் ஹக்கீம் அவ்வாறான தீர்மானத்துக்கு போகவில்லை. அன்று நாங்கள் சரியான தீர்மானம் எடுத்திருந்தால் இன்று முஸ்லிம் சமூகம் அவ்வாறான ஒரு இனவாதத்துக்கு ஒரு போதும் உள்வாங்கப்பட்டிருக்காது என்ற யதார்த்தத்தை இன்று முஸ்லிம் சமூகம் புரிந்து கொண்டாக வேண்டும். ஆகவே அன்றும் நாங்கள் தோற்றோம். அதைவிட கேவலமான ஒரு விடயம் நடந்தது. என்ன தெரியுமா? கோத்தபாய ராஜபக்ச வென்று விட்டார். சஜித் பிரேமதாச தேர்தலிலே குதிக்கிறார். எங்களுடைய மக்களுக்கு சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? இல்லை, சஜித் பிரேமதாசா ஆட்சி அமைப்பார், பிரதம மந்திரியாக வருவார் என்று சொன்னவர் தான் இந்த ரவுஃப் ஹக்கீம், இந்த ரிஷாட் எல்லாரும். அவ்வாறு சமூகத்தை வழிநடத்தியவர்கள் எந்த பேயனாவது நினைப்பானா? 69 லட்சம் மக்கள் சிங்கள மக்கள் வாக்களித்து விட்டு எங்களுடைய மக்களை வழிகாட்டில் விடுவதற்காக சஜித் பிரேமதாசா பிரதம மந்திரியாக வருவார் என்று சொன்ன வரலாற்று துரோகத்தை நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க முடியாது. ஆகவே இவ்வாறான அந்த ஒரு காரணத்துக்காக ரவுஃப் ஹக்கீம் 4 பிரசிடென்ஷியல் தேர்தலிலே முஸ்லிம்களை வழிகாட்டில் விட்டு தோற்றிருக்கிறார். இந்த முறையும் நிச்சயமாக தோப்பார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக ஆகுவார்கள். அது ஒன்றே போதும். அன்பார்ந்த சகோதரர்களே, முக்கியமான விடயம், நாங்கள் ஏன் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை ஆதரிக்க வேண்டும்? ஏன் நாங்கள் ஆதரிக்க வேண்டும்? நான் பல காரணங்களை கூறலாம். ஆனால் 2 காரணங்களை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, இந்த நாட்டிலே ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிய வரலாறு காத்தாங்குடி மக்களுக்கு தெரியும். காத்தாங்குடி மக்கள் எல்லோரும் பிசினஸ் செய்கின்றவர்கள். எல்லோருடைய கடைகளும் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு டவுனிலும் இருக்கிறது. எந்த மூலை முடுக்கில் போனாலும் காத்தாங்குடி மக்களுடைய கடைகள் இல்லாத எந்த பசாரும் இல்லை. அவ்வாறு இருக்கின்ற வேளையிலே நாட்டிலே ஒரு பாரிய புரட்சி எடுக்கப்படுகின்ற எல்லோரும் எதிர்பார்த்தோம். நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தப்பட்டு விடும் என்று எதிர்பார்த்தோம். அவ்வாறு புரட்சி ஏற்படுத்தப்பட்டிருந்தால் எங்களுடைய மக்களுடைய கடைகள் எல்லாம் அடித்து ஒடுக்கப்பட்டு நாங்கள் இந்த முஸ்லிம் சமூகம் அனாதையாக்கப்பட்டிருப்போம். அதை காப்பாற்றி தந்தவர் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அந்த வரலாற்று ஒரு முக்கியமான விடயத்துக்காவது முஸ்லிம் சமூகம் அவருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை அடுத்து 2வது விடயம், இந்த நாட்டிலே
உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த 2.5 வருடத்துக்கு முன்பு எவ்வாறு இந்த நாட்டிலே இனவாதம் இருந்தது என்பது. எவ்வாறு இனவாதம் இருந்தது? காத்தாங்குடியிலே எங்களுடைய மக்கள், எங்களுடைய பள்ளிகளிலே நாய்கள் கொண்டு போகின்ற இனவாதம் இருந்தது. நாய்கள் எங்களுடைய பள்ளிகளுக்குள் கொண்டு வரப்பட்டது. அவ்வாறான ஒரு இனவாதம் இருந்த நாளையில் தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அதை தடுத்து நிறுத்தியவர் இந்த அறிவியல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்பதை ஒரு போது முஸ்லிம் சமூகம் மறக்க முடியாது. இனவாதத்தை இந்த நாட்டிலே இல்லாத ஒழித்த ஒரு பெருந்தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இன்று நாங்கள் தைரியமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நாங்கள் எங்கும் தொப்பி போட்டு ஃபர்தா போட்டு போகின்ற ஒரு அந்த நல்ல தரத்தை ஏற்படுத்தி தந்தவர் தான் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள். இதற்காகவாவது முஸ்லிம் சமூகம் அந்த கடமைப்பாடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ் ரசூல் முன்சாட்சியாக கேட்கிறோம். நாங்கள் இந்த சமூகத்தின் சார்பாக பேசுகிறோம். இந்த சமூகத்தில் நாங்கள் இரக்கம் இருந்தால், இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் நினைத்தால், இந்த காத்தாங்குடி மக்கள் நினைத்தால், இந்த காத்தாங்குடி வியாபாரிகள் நினைத்தால், நீங்கள் நிச்சயமாக இந்த வெறுமனே காத்தாங்குடியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் 90% வாக்குகளை நீங்கள் போக்க வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கிறது. காத்தாங்குடியிலே எத்தனை பேர் சிறையில் இருந்தீர்கள்? கேரத்தால சிறையில் இருந்த 44 பேருக்கு மேற்பட்டவர்களை விடுவித்தவர் இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. ஆகவே சமூகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மீது சாட்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகளின் சாட்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்தின் சார்பாக இந்த ஜனாதிபதியை இந்த நாட்டிலே நீங்கள் தலைவராக விட்டால் வெறுமனே இன்று முஸ்லிம் சமூகம் ஒரு இனவாத கும்பலுக்கு அடிபட்டு அழிந்துவிடும். அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உங்களுடைய கைகளிலே தந்து நீங்கள் இந்த காப்பாற்ற வேண்டும். இந்த அறிவியல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதியை ஆக்குவோம், ஆக்குவோம், இன்ஷா அல்லாஹ் ஆக்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உணர்ச்சி வசப்பட்ட வகையிலே உரையாற்றிய பல பேரை கேட்டுக்கொண்டோம். முதலாவதாக யாரோடு கேட்டோம்? திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களை. அவர் இதுல நாங்கள் கையடிக்க மாட்டோம், நாடு என்ன நடந்தாலும் காரியம் இல்ல, எந்த ஃபியூச்சரை காட்டி கொடுக்க இயலாது, எனக்கு இந்த ரிஸ்க் எடுக்க இயலாது விட்டு ஓடிட்டாங்க. ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி அனுர குமார திசாநாயக்கையும் பாரம் எடுக்க இயலான்ட்டாங்க. ஆனால் நாங்க போயிட்டு எங்களோட பிரசிடென்ட் சென்ன நேரம் அந்த டைம் அவருக்கு ஒரே ஒரு உறுப்பினர், அவர் அத எந்தவித தயக்கமும் இல்லாம பாரம் எடுத்தாங்க. பாரம் எடுத்து நம்ம முன்னுக்கு செஞ்சு கொண்டு போச்சலைக்கு அவட ஊட்ட நெருப்பு வைத்தாங்க. அவட லைப்ரரி கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 புக், அவருக்காக முக்கியமானது அதுதான். அதே இல்லாமக்கி போட்டாங்க. அவருடைய காரியாலயத்துக்கு போய்த்து அதை பாரம் எடுத்தாங்க. அவருடைய மந்திரைக்கு போய்த்து அதை பாரம் எடுத்தாங்க. அவரை பயமுடுத்தி இதை செய்யக்கூடாது, பங்களாதேஷ் மாதிரி ஒரு நாடாக இதை மாற்றி பலையில கையெடுக்கிறதுக்கு ஒரு குரூப் ஒன்று யோசிச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எந்தவித தயக்கமும் இல்லாம, எந்தவித பயமும் இல்லாம இந்த பாரம் எடுத்து நாட்டை இன்று கட்டி எழுப்பி உள்ள ஒரே லீடர் ரணில் விக்ரமசிங்கன்றத நாங்க பயம் இல்லாம சொல்லணும். அந்த டைம் உங்களுக்கு தெரியும், 2022 4ஆம் மாசம் 4ஆம் தேதி எனக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் பாரம் எடுக்க சொன்னாங்க. 13 மணி நேரம் லைட் வட்டுறாங்க. 5-6 நாள் நாங்க இருக்கணும். என்னதுக்கு? எங்கட பெட்ரோல் எடுத்துக்கொள்றதுக்கு டீசல் இல்ல, உரம் இல்ல. மாபெரும் ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் இலங்கை இருந்துச்சு. அந்த நேரத்தில் எங்களுக்கு 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஒன்றோ இதை பாரம் எடுக்கணும், அப்படி இல்லாட்டி விட்டுட்டு நாட்டோட வெளியே போகணும். ஆனால் நாங்க அந்த டைம் எங்கட கட்சியை மறந்து யூஎம்பில லீடரா உள்ள திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களை தேர்வு எடுத்து செஞ்சு கொண்டோம். அதுதான் நாங்க செஞ்ச ஆக பெரிய அமல். லாஸ்ட் 3 இயராக அவர் வந்ததுக்கு பிறகு அந்த டைம் எங்கட சென்ட்ரல் பேங்க்ல வரை இருந்தது தெரியுமா? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 20 மில்லியன், ஒருத்தருக்கு $1 கூட இல்ல.
டாலர் வந்து 400 ரூபாய். டூரிஸ்ட் வாரது 7 லட்சம். இன்றைக்கு அப்படி இருக்குது. போலின் எல்லாத்தையும் இல்லாமக்கி இருக்கிறோம். டாலர் 400 அந்த 300 ரூபாய்க்கு விழுந்திருக்குது. 20 மில்லியன் இருந்த எங்கட ரிசர்வ் இன்றைக்கு 6 பில்லியன் ஆயிருக்குது. 7 லட்சம் டூரிஸ்ட் வந்தது இன்றைக்கு 23 லட்சம் வராங்க. அப்படி என்றால் பெரிய ஒரு நோயில் இருந்த இலங்கைய அந்த நோயிலிருந்து காப்பாற்றின ஒரு டாக்டர் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். நாங்க யாருக்காவது சோமில்லாம ஒரு டாக்டர்கிட்ட போய்த்து நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு போச்சல்லைக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ல எங்களுக்கு வழங்குறால் எங்கட நோய் சோமாய் கொண்டு போறேன்னு சொல்லி டாக்டரை மாத்திர ஒரு வேலை செய்வாங்களா? அப்படி செய்யறா எங்க தலையை கொஞ்சம் செக் பண்ணணும். அப்படி ஒண்ணுதான் இங்க நடக்கிறீர்கள். அந்த டைமுக்கு கையடிக்க இயலாதவங்க, அந்த டைம்ல செய்ய இயலாதவங்க இப்ப வந்து கொண்டு கேட்கிறாங்க, ஏன் சஜித் பிரேமதாசைக்கு நம்ம 5 வருஷம் இருக்க இயலாது? சஜித் பிரேமதாசோட தகப்பன் திரு பிரேமதாஸ் அவர்கள் 1993 இம்பீச் பண்ண டைம், கோசாபியோகே கொண்ட டைம் அவரை பாதுகாத்தவர் தான் திரு ரணில் விக்ரமசிங்க. அப்படி பாதுகாத்து அவரை பவன பொலிட்டிக்ஸுக்கு கொண்டவரும் திரு ரணில் விக்ரமசிங்க. 1993 அவங்க திரு பிரேமதாஸ் அவர்கள் மர்டர் பண்ண டைம் அந்த ஃபேமிலியை பாதுகாத்து, கவர்மெண்டை பாதுகாத்து, பார்ட்டியை பாதுகாத்தவர் தான் திரு ரணில் விக்ரமசிங்க. அப்படி உள்ள லீடருக்கு விரோதமாக ஒரு 5 வருஷம் பொறுத்திருக்கிறதுக்கு அவருக்கு இயலாதா? அப்படின்னா என்ன காணுது? அவருக்கு நாடு இல்ல முக்கியம், அவருக்கு அவர்தான் முக்கியம். இக்கட்டான நிலைமையில நாட்டை பாரம்பரிக்க இயலாது. ஆனால் நாடு கொஞ்சம் முருகு வரகு அவருக்கு கொஞ்சம் பேஷன்ஸால நிற்கவும் இயலாது. இவருக்கு இந்த நாட்டை செய்ய முடியுமா? நீங்க கண்டிருப்பீங்க, அவர் சொல்றாரு, நான் எப்படித்தான் இந்த நாட்டில் உள்ள எஜுகேஷனை மாத்த போறாங்களா? என்ன செய்யறாங்க? 10,195 ஸ்கூல் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய போறாங்களாம்? ஃபாரின்ல உள்ள பெரிய பில்லியனியர்ஸ் பேசி அவங்க ஸ்கூல்ல சமைச்சு கொடுக்க போகலாம். அப்ப இலோன் மாஸ்டர் பேசி உங்களோட சம்மாந்துறை ஸ்கூல்ல சமைக்க போப்பாரு. சக்கிராவை ஸ்கூல்ல சமைக்கிறதுக்கு ரொமேனியால பேச போறாரு. யாரு வருவாங்க? தலுள்ள பேச்சா இது. அங்கிருந்து செல்றாங்க டாலர் கொண்டுறதுக்காக சிலவுள்ள எல்லாருக்கும் $500 மாசத்துக்கு போட செல்லணுமா? அப்படி அதை போடாட்டி எம்பசடர் மாற அனுப்புறாங்களா? அவங்கள்ட்ட செல்லி அதை போடுறதுக்கு இல்லாட்டி எம்பசடர் திருப்பி அனுப்புறாங்களா? அடே என்ன கதை இது? சவுதி அரேபியால கிட்டத்தட்ட 3 லட்சம் ஸ்ரீலங்கன் இருக்கிறாங்க. எம்பசடருக்கு போயிட்டு விட்டு தட்டி $500 போட செல்லுமா? முதலாவது அங்க ஒர்க் பண்ற சில ஹவுஸ் மேட் மாருக்கு குடுக்கிறதே $200. அவனை எப்படி $500 போட போறான்? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க நாட்டை கொடுத்தால் எப்படி இருக்கும்? நாட்டை கொடுப்பீங்களா? அப்ப யாரு கொடுக்க போறீங்க? ரணில் விக்ரமசிங்கக்கு. அதே மாதிரி இன்னும் மட்டும் சொல்லணும். நேற்று நான் கண்டன் அனுரகுமார திசாநாயக்கையிட மேனிஃபெஸ்டோ கொண்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? அவங்க சொல்றாங்க 5ஆம் வகுப்புல இல்ல ஸ்காலர்ஷிப் இல்லாமக்கி 9ஆம் வகுப்புல வைக்கிறாங்களாம். 5ஆம் வகுப்புல இல்ல ஸ்காலர்ஷிப் 9ஆம் வகுப்புல வைக்கிறாங்களாம். அதுக்கு பிறகு சொல்றாங்க இந்த பொகுரு பாசல்னு சொல்லி கிளஸ்டர் ஸ்கூல், இந்த ஏரியாவில் உள்ள ஸ்கூல் எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்து ஒரு ஸ்கூல்ல ஒரு மேத்ஸ் டீச்சர் இல்லாட்டி அவர் அடுத்த ஸ்கூலால கொண்டாடுற ஒரு முறை உண்டு. இப்ப சொல்றாங்க அவரோட மேனிஃபெஸ்டோல அங்கிருந்து சொல்றாங்க பிரைவேட் யூனிவர்சிட்டி கொண்டாடுறாங்களா? அது 1980 ஒயிட் பேப்பர் எஜுகேஷன்ல திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 43 வருஷத்துக்கு முதல் சொன்னது தான் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்க செய்யறாங்க. அதுக்கு விரோதமா செஞ்சவங்க. அப்ப அவர் 43 வருஷத்துக்கு பின்னாலதான் ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கிறாங்க. அதனால இந்த டைம்ல இதற்கான கூட பேச மாட்டேன். என்ன கேட்டால் நேரம் கழிஞ்சிருக்கிற காலத்தார 2 விஷயம் மட்டும் சொல்லணும். திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதை பாரம்பெடுத்த நேரம் என்ன ஃபாரின் மினிஸ்டராக வந்து சேர்ந்துக்கோங்கன்னு கேட்ட டைம் 3 விஷயம் சொன்னாங்க. பொருளாதாரத்தை மட்டும் கட்டி எழுப்பி போதாது, எங்கட நாட்டில் வாழ்ற
சிங்கள முஸ்லிம் தமிழ் எல்லா மக்களுடைய அத்தனை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவங்களுக்கு இடையில ஒத்துமை உண்டாக்கணும்னு முதலாவது சொன்னாங்க. மூணாவது ஒரு இன்னும் முக்கியமான சொன்னாங்க, இஸ்லாமிய நாடுகளோட எங்களுடைய உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்து கொண்டிருக்க உங்களுக்கு விளங்குது. எங்க நாட்டுல பொருளாதாரம் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல. ஆனால் அதுக்கடையில கூட சில்ட்ரன் ஆஃப் காதா ஒரு ஃபண்ட் ஒன்று உண்டாக்கி காதால வாழக்கூட்ட அந்த பிள்ளைகளுக்காக $1 மில்லியன் கவர்மெண்டால கொடுத்தோம். உங்களோட எடுத்து இன்னும் $1 மில்லியன் கொடுத்தோம். $2 மில்லியன் நாங்க அனுப்பிக்கிறோம். மீண்டும் காதால யுத்தம் முடிகிறதுக்கு பிறகு இலங்கையால் ஒரு ஸ்கூல் சமைச்சு கொடுக்கிறதுக்கு நாங்க அண்டர்டேக்கிங் கொண்டு கொடுத்திருக்கிறோம். நியூயார்க்ல உள்ள யுஎன்ல இஸ்ரேலி பிராக்டிஸ் கமிட்டியை ஹெட் பண்ற ஸ்ரீலங்கன் யுஎன் ரெப்ரசன்டேட்டிவ். அதனால நேத்து போயினாது நாங்க அண்ணன் என்னமோ சொல்றாங்க, அவங்க சஜித் பிரேமதாசோட பேசி ஒரு முதலாவது கோரிக்கை பலஸ்தீனை ஏற்றுக்கொள்ளணுமா. நாங்க 1988 பலஸ்தீனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப அவங்க ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. அடே கொஞ்சம் வாசிச்சு பார்த்து கதைங்களே, உங்களுக்கு வேணும்னா இது ஓட் பண்ணுங்க. இரண்டாவதாக முக்கியமான விஷயம் இன்னும் ஒரு பொய்ய சொல்றாங்க. என்ன, ஜெருசலத்துல நாங்க ஒரு கான்சுலேட் உண்டாக்கிறீங்களாம். அடே இருந்த கான்சுலேட்டை மூடினோம், நாங்க புதுசா உண்டாக்கல. அதனால நாங்க எல்லாத்திலும் பாலஸ்தீனிய மக்களுக்காக உலகத்துல முஸ்லிம் நாடுகளை தவறினால் குரல் கொடுக்கக்கூடிய ஆக பெரிய முதலாவது நாடு தான் சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கு பிறகுள்ள நாடு இலங்கை நண்டு மிச்சம் சந்தோஷத்தோட நாம் செல்லணும். அதுக்கு காரணம் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள். எந்தவித துவேஷமும் இல்லாம, எந்தவித வேறுபாடும் இல்லாம எல்லா மனுஷரையும் ஒன்று மாறி பார்க்கணும் சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் பண்றவர் தான் எங்க பிரசிடென்ட். அதனால அந்த மாதிரி ஒரு லீடரை நீங்க இன்னும் ஒரு 5 வருடம் வச்சு கொண்டால் இந்த நாட்டை கட்டி எழுப்பலாம். உங்களுக்கு விளங்குது, இந்த எலெக்ஷன்ல ஜாதி மதபேதத்தை பத்தி ஒருத்தரும் பேசுறாங்க இல்ல. என்ன காரணம்? காரணம் 2.5 வருஷமாக எந்தவித மதபேதமும் இல்லாம, எந்தவித ஜாதி பேதமும் இல்லாம இலங்கையில வாழ்ற அத்தனை பேரும் இலங்கை பிரஜைகள் என்று சொல்லி ஒரே முறத்துல அவர் அதை சிந்திக்கிற காலத்தால எல்லாரும் அந்த லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. இரண்டாவது காரணம், எங்கட காக்கமார் 2 பேரும் கேபினட்ல இல்ல. இருந்தால் சும்மா உள்ள போறவங்களோட வம்பு உண்டாக்கி கொண்டு ப்ராப்ளம் உண்டாக்கி கொள்வாங்க. அதனால இதை நாங்க மாத்தோணுமா? ஒன்று மட்டும் சொல்லணும், இந்த இக்கட்டான நிலைமையில் இந்த நாட்டை முன்னுக்கு எடுத்து கொண்டு போறதுக்கு ஏந்திய ஒரே தலைவர் அல்லாவின் கிருபையால திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான். நீங்க அவருக்கு ஓட் கொடுக்காம வேறொருத்தருக்கு ஓட் கொடுத்தால் இன்னும் ஒரு 6 மாசத்துல எப்படியும் அவருடைய கையிலே இது வந்து விடும். அந்த டைம்ல எங்களுக்கு நிலப்பற்றாக்குறை, அந்த நிலப்பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக அவர்களது விஞ்ஞாபனத்திலே ஒரு தேசிய காணி விஸ்தரிப்பு அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விநியோகத்தை ஏற்படுத்தி தருவேன் என்று வாக்களித்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம், அதற்காக நாங்கள் வாக்களிக்கிறோம். அதை பெறுவதற்காக கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி எங்களது வாக்குகளால் வருகின்ற நேரத்தில் எங்களது நில பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாக்களியுங்கள். நான் மேலும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மக்களின் சார்பாக இந்த மக்களுக்காக வேண்டி கிழக்கு மாகாணத்திலே பெரியதொரு பல்கலைக்கழகம், பிரத்யேக பல்கலைக்கழகம் என்று உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பல்கலைக்கழகத்தை அன்று மூடினார்கள். மூடிய அந்த பல்கலைக்கழகம் மீண்டும் கிடைக்குமா என்ற சந்தர்ப்பத்திலே எங்களது ஜனாதிபதி அவர்கள் அதை திறந்து இன்று எமது மக்கள் அதன் மூலம் பயன்பெறக்கூடியதாக அவர்கள் ஆக்கி தந்திருக்கின்றார்கள். அதற்காக மக்கள் சார்பாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, எங்களது காத்தாங்குடி பேஸ் ஹாஸ்பிட்டல் தல வைத்தியசாலை எல்லா வசதிகளும் பெற்று இதை தரம் உயர்த்தி தேசிய ரீதியாக ஆக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் பல காலங்கள் இருந்தது. ஆனால் அத்தனையும்
ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் சொல்லி ஏற்பாடு பண்ணி இன்று அந்த வாக்குறுதியை எங்களது ஜனாதிபதி அவர்கள் இந்த மேடைகளை தர இருக்கின்றார்கள் என்பதற்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, குருக்கள் மட படுகொலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். காத்தாங்குடி மக்களின் மனங்களில் என்றும் மாறாத துன்பியல் துயர நிகழ்வு குருக்கள் மடை சம்பவம். அதிலே கிட்டத்தட்ட 170 பேர் ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்கள். 1990ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வந்த நேரத்திலே அவர்கள் வழிமறிக்கப்பட்டு அவர்கள் இன்றும் கூட அவர்களது மையத்தை கூட பெற முடியாத அடிப்படையிலே அந்த மக்கள், அந்த குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த விதமான கொடுப்பனவுகளையும் கொடுக்கவில்லை. ஆனால் எங்களது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர்களது விஞ்ஞாபனத்திலே கூறியிருக்கின்றார்கள், ஜஸ்டிஸ் நவாஸ் அவர்களது அந்த கமிஷன் அடிப்படையிலே ஜஸ்டிஸ் நவாஸ் அவர்கள் காத்தாங்குடிக்கு வந்து இந்த விசாரணைகளை செய்து அந்த கமிஷனிலே அவர் சிபாரிசு செய்திருக்கின்றார். இந்த குடும்பங்களுக்கு அந்த கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை விஞ்ஞாபனத்திலே இவர்கள் நான் செய்து தருவேன், அதை அமுல்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கின்றார். காத்தாங்குடி மக்களை இதற்காக நீங்கள் உங்களது வாக்குகளை கொடுப்பீர்களா? ஆம், கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கின்றீர்கள், நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு புறையோடி போன எத்தனையோ பிரச்சனைகள், நாட்டின் பொருளாதார பிரச்சனைகளை பற்றி நல்ல முறையில் சொல்லிவிட்டார்கள். அதை நான் திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை. டீசல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, கேஸ் இல்லை, கரண்ட் இல்லை, பாடசாலைகள் மூடப்பட்டன, பரீட்சை இல்லை. இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் யார் மாற்றி தந்தது? கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவர்கள் மீண்டும் ஜனாதிபதியாக வருகின்ற நேரத்திலே உத்தியோகத்தர்களுக்கு அடிப்படை சம்பளமாக 55,000 கிடைக்க போகின்றது. அவர்களுக்கு வருமானம் கூட போகின்றது. எங்களது பணத்துக்கு பெறுமதி கூட போகின்றது. தானாகவே எங்களது வாழ்க்கை செலவு குறைய போகின்றது. இவ்வாறான விஷயங்களை எல்லாம் இவர்கள் தரக்கூடியவராக அவர்கள் நல்ல முறையிலே சாதித்து காட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து சாதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லவரை கையில் வைத்துக் கொண்டு நாங்கள் ஏன் எங்களுக்கு பல விஷயங்களிலே எங்களது மனதுகளை துன்பப்படுத்தியவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று அவர்கள் பல இடங்களுக்கு, புலனறுவையிலே, திருகோணமலையிலே, சம்மாந்துறையிலே, இப்போது காத்தாங்குடியிலே, நாளை கூட எல்லா இடங்களுக்கும் அவர் ஒரு இளைஞன் போல் ஒரு செயல் வீரராக இருக்கின்றார். அவரது சிந்தனை என்றும் மக்களை பற்றி சிந்திக்கின்றார், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்றார், மற்றவர்களை தங்களை பற்றும் சிந்திக்கின்றார்கள். இவர் மாற்றிருந்தார் அடுத்த சமுதாயத்தை, அடுத்த சந்ததியினரை, எமது எதிர்காலத்தை உங்களுக்காக நல்ல முறையில் நாட்டை கட்டி எழுப்புவதற்காக சிந்தித்து இன்று செயலாற்றக்கூடிய வல்லமை பெற்ற கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த மண்ணிலே இங்கே வந்து எமது மக்களுக்கு அவர் நான் உங்களுக்கு செய்து தர முடியும், எங்களால் முடியும், எஸ் வி கேன், எங்களால் முடியும், எங்களால் முடியும் என்ற அடிப்படையில் இங்கு வந்திருக்கின்றார். அதை சாதிக்கக்கூடியவர், சாதித்தவர். எனவேதான் எங்களால் முடியும் என்றால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்பதை கூறி அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றனர். அவர்களால் உங்கள் மத்தியிலே இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி எனது மாலை வந்தனங்கள். මම පළමුවෙන් කාත්තාංකුඩි ජනතාවට ස්තුතිවන්ත වෙනවා. இந்த இரா பொழுதில் என்னை சந்திப்பதற்காக, என்னுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கின்ற காத்தாங்குடி மக்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
අද මෙතෙන්ට ඇවිල්ලා තියෙන්නේ ජනාධිපතිවරණයේදී ඔබේ සහයෝගය ඉල්ලන්නේ. நான் இந்த இடத்தில் இப்பொழுது வந்திருப்பது ஜனாதிபதி தேர்தலிலே உங்களுடைய ஆதரவை எனக்கு பெற்றுக்கொள்வதற்காக. මේ ජනාධිපතිවරණය කියන්නේ රටේ විධායක නායකයා තේරීමේ ඡන්දය. ஜனாதிபதி தேர்தல் என்பது நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரத்தை தெரிவு செய்கின்ற தேர்தல் ஆகும். ඒ සුදුසුම පුද්ගලයා තෝරන්න ඕනේ. அதற்கு தகமையானவரை தெரிவு செய்ய வேண்டும். රටේ ප්‍රශ්න විසඳන්න පුළුවන් පුද්ගලයා තෝරන්න ඕනේ. நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆளுமை மிக்கவரை தெரிவு செய்ய வேண்டும். ඒ ජනාධිපතිතුමා එක්ක වැඩ කරන්න පාර්ලිමේන්තුවක් තෝරන්න තියෙනවා. அப்படி தெரிவு செய்யப்படுகின்ற ஜனாதிபதியோடு வேலை செய்யக்கூடிய பாராளுமன்றம் இருக்க வேண்டும். පාර්ලිමේන්තුවේ മന്ത്രിවරු එක එක දේශපාලන පක්ෂ වලින් තෝරන්නේ. பாராளுமன்றத்தின் மக்கள் பிரதிநிதிகள் வெவ்வேறு கட்சிகளுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும். එතකොට පක්ෂ ගැන හිතලා ඡන්ද දෙන්න තියෙනවා. அந்த வகையிலே கட்சி அடிப்படையிலே நினைத்து வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ජනාධිපති වෙන්නේදී පුද්ගලයා ගැන හිතලා ඡන්ද දෙන්න තියෙනවා. ஜனாதிபதி தேர்தலிலே நபர் குறித்து நாங்கள் வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. පාර්ලිමේන්තු ඡන්දෙදී පක්ෂය ගැන හිතලා තමන් කැමති පක්ෂයටත් ඒකේ අපේක්ෂකයන්ටත් ඡන්ද දෙනවා. பாராளுமன்ற தேர்தலிலே கட்சியாக கட்சியை நினைத்து அல்லது கட்சியினுடைய பிரதிநிதிக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ඉතින් මම මෙතෙන්ට ඇවිල්ලා තියෙන්නේ පාර්ලිමේන්තු ඡන්ද ගැන කතා කරන්නවත් ඡන්ද ඉල්ලන්න නෙමෙයි. நான் இந்த இடத்துக்கு வருகின்றிருப்பது பாராளுமன்ற தேர்தல் பற்றி கதைப்பதற்கோ வாக்கு கேட்பதற்கோ அல்ல. මම මෙතෙන්ට ඒ අවස්ථාවේදී තමන්ට පුළුවන් තමන් කැමති පුද්ගලයයි තමන් කැමති පක්ෂයයි තෝරන්න. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் விரும்புகின்ற கட்சிக்கு அல்லது நீங்கள் விரும்புகின்ற வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும். මං ඇවිල්ලා තියෙන්නේ ජනාධිපතිවරණයට සුදුසුම පුද්ගලයා තෝරන්න කියන්නේ. நான் வந்திருப்பது ஜனாதிபதி தேர்தலுக்கு தகமையானவரை தெரிவு செய்வதற்காக. එතන පක්ෂ නෙමෙයි හිතන්න තියෙන්නේ. அந்த நேரத்தில் நீங்கள் கட்சியை நினைக்க கூடாது. මොකද මේ රටේ ප්‍රශ්න ඇති වුණාදී ඒ නායකත්වය ගන්න පක්ෂ නායකින් හිටියේ නැහැ. இந்த நாட்டிலே வீழ்ச்சி பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்ச அந்த சந்தர்ப்பத்திலே நாட்டை பாரம்பெடுப்பதற்கு எந்த கட்சி தலைவர்களும் முன்வரவில்லை. කෝට්ටුවේ නායක මහින්ද රාජපක්ෂ ඉල්ලා අස්තුනේන් පස්සේ විපක්ෂ නායකත් ඒක ගන්න ලෑස්ති වුණේ නැහැ. අනුර දිසානායකවත් ඒක ගන්න ලෑස්ති වුණේ නැහැ. மொட்டனுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ராஜினாமா செய்த பிறகு சஜித் பிரேமதாஸ் அவர்களோ அனுரகுமார திசாநாயக்க அவர்களோ இதை பாரம்பெடுப்பதற்கு முன்வரவில்லை. ඒතර මට සිදු වුණා මේ රටේ නායකත්වය ගන්න. எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டது இந்த நாட்டினுடைய தலைமைத்துவத்தை பாரம்பெடுப்பதற்கு. එදා ආර්ථිකය කැඩුන වෙලාවේ නායකත්වය ගන්න බැරි නම් කොහොමද අද නායකත්වය ගන්න? அன்று பொருளாதாரம் சீர்குலைந்திருந்த அந்த சந்தர்ப்பத்திலே தலைமைத்துவத்தை எடுக்க இயலாதவர்கள் எப்படி இப்பொழுது தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்வது? මේ හරියට වහින වෙලාවේ ගෙදරින් පිට වෙන්නේ නැතුව වැස්ස නැති වෙලාවේ ගෙදර පිට වෙන අය. இது மழை பெய்கின்ற நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியேறாமல் மழை இல்லாத நேரத்தில் வெளியேறுவது போன்ற ஒரு செயலாகும். මම බාරගත් ඇති තත්ත්වය ආපහු මතක් කරන්න උවමනා නැහැ. நான் பாரம்பெடுத்த அந்த இக்கட்டான நிலவரத்தை மீண்டும் நினைவுபடுத்த தேவையில்லை. ඕලින් තිබුණා, බේත් තිබුණේ නැහැ, ඉන්ධන තිබුණේ නැහැ, ගෑස් තිබුණේ නැහැ. போலி மியூகம், மருந்து இருக்கவில்லை, எரிபொருள் இருக்கவில்லை, வியாபார கடைகளிலே பொருட்கள் இருக்கவில்லை, සල්ලි තිබුණේ නැහැ. பொருளாதாரம் பணம் இருக்கவில்லை. එතකොට මේ ප්‍රදේශයේ වෙළඳ ආර්ථිකය සම්පූර්ණයෙන්ම කඩා වැටුණා. இந்த பிரதேசத்தினுடைய வியாபாரங்கள் சம்பூர்ணமாக முடக்கப்பட்டிருந்தது. ඒ කාලේ කාත්තන්කුඩි සාප්පු වලට මොකක්ද උනේ? அந்த காலத்தில் காத்தாங்குடியில் இருக்கின்ற வர்த்தக வியாபாரங்கள் தலங்களுக்கு என்ன நடந்தது? ඇරලා තිබුණද වහලා තිබුණද? மூடி இருந்ததா திறந்திருந்தா? மூடி இருந்துச்சா திறந்துருச்சா? වහලා තිබුණා. විදුලි බලයත් නැහැ, සල්ලිත් නැහැ, ගන්න මිනිස්සුත් නැහැ. கரண்ட் பிரிக்கவில்லை, கடைகள் எல்லாம் மூடி இருந்தது. ඉතින් ඔයගොල්ලෝ හුඟක් අමාරුවේ හිටියා මේ කඩ සාප්පු වහලා තිබුණ නැද්දි? நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டீர்கள். වෙනදාම කඩා කප්පල් උනේ අවස්ථාවේදී. அது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த சந்தர்ப்பத்தில் සජිත් ප්‍රේමදාස ලෑස්තිුනේ නැහැ ඔබට උදව් කරන්න. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒருபோதும் முயற்சிக்கவில்லை உங்களுக்கு உதவி செய்வதற்கு. අනුර දිසානායක ලෑස්තිුනේ නැහැ ඔබට උදව් කරන්න. அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் முன்வரவில்லை உங்களுக்கு உதவி මේ செய்வதற்கு. දෙන්නම ආණ්ඩුව අරගෙන ආර්ථිකය හදලා සාප්පු ඇරලා කාත්තන්කුඩි ගෙනියන්න ලෑස්තිුනේ නැහැ. அவர்கள் அரசாங்கத்தை பாரம்பெடுத்து கடைகளை திறந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன்வரவில்லை.
මට බාර වුණේ ආර්ථිකය හදලා මේ සාප්පු ටික අපවරින්න. நான் பாரம் எடுத்தேன் இந்த பொருளாதாரத்தை சமச்சீர் செய்து உங்களது கடைகளை திறந்து மக்களுக்கு பொருட்களை தருவதற்காக. ඒ වෙලාවේ ඒගොල්ලෝ හිටියේ නැත්නම් දැන් ඉන්නවා කියන්නේ මොකද තියෙන ප්‍රයෝජනේ? அந்த நேரத்துல இல்லாதாக்கள் இப்ப இருந்து என்ன பிரயோஜனம்? ඒගොල්ලට කියන්න පොඩා පොඩා පොඩා. அவங்களுக்கு சொல்லுங்க போடா போடா என்று. එච්චරයි කියන්න තියෙන්නේ. அவ்வளவுதான் சொல்லுறீங்க. ඉතින් අමාරුවෙන් හරි අපි මේ ආර්ථිකය හැදුවා. கஷ்டப்பட்டு சரி கஷ்டத்தோடு நாங்க இந்த பொருளாதாரத்தை சமச்சீருக்கு கொண்டு வந்தோம். අපි හදලා මේ ආර්ථිකය දැන් වැඩ කටයුතු ආපහු ආර්ථිකය ක්‍රියාත්මක කරනවා. நாங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து இப்பொழுது நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் சிறப்பாக. මම කිව්වේ මම බාරගත්තදී මේ රටේ දළ දේශීය නිෂ්පාදනය ඩොලර් 2019 ඩොලර් බිලියන 89 2022 වෙනකොට ඩොලර් බිලියන 76ට අඩු වෙලා තිබුණා. நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் பாரம் எடுக்கின்ற 2022 நாளாந்த தேசிய உற்பத்தி $76 பில்லியனாக இருந்தது. 2019 $83 பில்லியனாக இருந்தது. $76 பில்லியனாக இருந்தது. ඉතින් එතනදී එතකොට පුදුමයක්ද මේ සාප්පු වහන එක? அது ஒரு புதுனமான விடயம் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது கடைகள் மூடுவது. මම බාරගත්තේ ආපහු දළ දේශීය නිෂ්පාදනය වැඩි කරන්න. நான் பாரம் எடுத்தது நாளாந்த தேசிய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக. මට අමාරු තීරණ ගන්න වුණා වැට් වැඩි කරන්න සිදු වුණා. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருந்தது வெட் வரியை அதிகரிப்பதற்கு. අකමැත්තෙන් කරේ ඒ තිත්ත බේත් වාගේ අරගන්න තිබුණා සුව වෙන්න. விருப்பம் இல்லாமல் செய்தேன். மருந்து என்பதற்காக அதை ஒரு அந்த முடிவை எடுக்க வேண்டிய நிலைப்பாடு ஏற்பட்டது. අපිට මුදල් අත්තු ගන්න එකත් පිටින් ණය ගන්න එකත් IMF එකෙන් තහනම් කළා. IMF ஆல் பணம் அச்சடிப்பதையும் வெளிநாட்டுகளில் இருந்து கடன் பெறுவதையும் நிறுத்தியிருக்கின்றார்கள். කොහොමhari පළමුවෙන්ම ආර්ථිකය නැගලාවා. எப்படியோ முதலாவதாக பொருளாதாரம் சீராக வந்தது. 2023 දී දළ දේශීය නිෂ්පාදනය ඩොලර් බිලියන 84 වුණා. ඩොලර් බිලියන 8කින් මම ඒක වැඩි කරා. 2023 ஆண்டில் நாளாந்த தேசிய உற்பத்தி $1 பில்லியன் 84ஆக அதிகரித்தது. அதாவது 8% அதிகரிப்பாக அது காணப்படுகின்றது. මම ඒක තනියම වැඩි කරේ නෑ. ඔබතුමාලා තමයි ඒක වැඩි කරේ. நான் அதை தனியாக செய்யவில்லை. நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் அதை செய்தீர்கள். අතට සල්ලි ටිකක් දැම්මාම ආපහු සාප්පු ඇරුණා. கைக்கு காசு கொஞ்சம் கிடைத்தவுடன் கடைகள் தானாகவே திறக்கப்பட்டது. ඒ නිසා අපේ අතේ මුදල් තිබුණා. அதனால் எங்கள் கைகளிலே பணம் இருந்தது. 2023 මට පුළුවන් වුණා අස්වැසුම දෙන්න. 2023 எனக்கு ஏழுமாக இருந்தது அஸ்வஸ்ம நிவாரணம் தருவதற்கு. දැන් ආර්ථිකය තවත් දියුණු වෙලා. இன்று பொருளாதாரம் இன்னும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. තවත් ඉදිරියට යනවා. நாங்கள் இன்னும் முன்னோக்கி செல்வோம். දැන් අතේ මුදල් තියෙනවා. இப்பொழுது கைகளிலே பணம் இருக்கின்றது. දැන් රජයේ සේවකයන් පඩි වැඩි කරනවා. அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கியிருக்கின்றோம். ඒ ඔක්කොම කරගෙන යනවා. இதெல்லாத்தையும் செய்து வருகின்றோம். ඒ ආර්ථිකය ශක්තිමත් කරපු නිසා. அதெல்லாம் பொருளாதாரம் சீராக இருப்பதால். ඒ නිසා බඩු මිලත් අඩු වුණා. அதனால் பொருட்களின் விலையும் குறைந்தது. ඩොලර් එකකට 370 තිබුණේ රුපියල් 371ක 300 කරා. நாங்கள் டாலர் ஒன்று 370 ரூபாய்க்கு இருந்தது டாலரை நாங்கள் 300 ரூபாயாக குறைத்தோம். අද ගෑස් මිල අඩුයි, පෙට්‍රල් මිල අඩුයි, ඒ වගේම භාණ්ඩ මිල ටිකෙන් ටික අඩු වෙනවා. இப்பொழுது கேஸுடைய விலை குறைந்திருக்கின்றது, எரிபொருளின் விலை குறைக்கின்றது, படிப்படியாக பொருட்களின் விலையும் குறையும். මං ඉන්නේ එන අවුරුද්දේ තවත් ඒක අඩු කරලා රුපියල ශක්තිමත් කරලා ඔයගොල්ලේ ජීවන බර මීට වඩා සැහැල්ලු කරන්න. அடுத்த வருஷம் இன்னும் பொருட்களின் விலைகளை குறைத்து உங்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். මං කරන්නේ මේ රටේ රුපියල ශක්තිමත් කරලා. நான் செய்வது என்னவென்றால் ரூபாயினுடைய பெருமதியை தக்க வைப்பது. අනුර දිසානායකයි සජිත් කියනවා අපිට කරන්න තියෙන දේ මේ රටේ එන බදු අඩු කරන්න. அன்று குமார திசாநாயக் அவர்களும் சஜித்தும் சொல்கின்றார்கள் எங்களுக்கு வட் வரியை குறைக்க சொல்லி. බදු අඩු කරාම ආණ්ඩුවේ ආදායම අඩු වෙනවා. வரியை குறைத்தால் அரசாங்கத்துடைய வருமானம் குறையும். ඇයි ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපති බදු අඩු කරන්නේ වැට් එක? கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் வட் வரியை குறைத்தார் தானே? මොකක්ද උනේ? என்ன நடந்தது? විශ්වවිද්‍යාලයක කඩා වැටුණා. 2022 வீழ்ச்சி அடைந்தது, பங்குரத்தானது. ආපහු
මේ දෙලට බදු අඩු කරොත් ආපහු කඩා වැටිලා තමන්ගේ තියෙන සාප්පු වහන්න වෙනවා. இவர்கள் சொல்வது போன்று அப்படி வரியை குறைத்தால் உங்களுடைய பக்கெட்டுகளில் இருக்கின்ற பழங்கள் குறைந்து கடைகளும் மூட வேண்டி வரும். ඒක අරින්න බැරි වෙනවා ආපහු. அது நிரந்தரமாக கடைகளை திறக்க முடியாமல் ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். ඉතින් තමන් කැමති දෙයක සිදු වුණොත් அதுக்கு நீங்கள் விருப்பமா? අපිට එකම මාර්ගය තියෙන්නේ IMF කිව්ව හැටියට රුපියල ශක්තිමත් කළා අපේ ජීවන බර සැහැල්ලු කරන්න. எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி IMF சொல்வது போன்று ரூபாவினுடைய பெருமதியை தக்க வைத்துக் கொண்டு முன்னோக்கி செல்வது. එන අවුරුද්ද වෙනකොට තවත් ජීවන බර සැහැල්ලු වෙනවා. அடுத்த வருடத்திலே பொருளாதார வாழ்வின செலவுகள் இன்னும் குறையும். අවුරුද්දක් ඒ කරපුවා මට කියන්න පුළුවන්. அதை நாங்கள் பின்னர் சொல்வோம். අන්න එතන තමයි. ඒ වගේම අපිට තියෙනවා මේ රටේ තරුණ තරුණයන්ට රැකියාව හොයලා දෙන්න. அதே மாதிரி இந்த நாட்டினுடைய இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பினை நாங்கள் பெற்றுத்தர இருக்கின்றோம். අවුරුදු 4ක් රැකියාව තිබුණේ නැහැ. 4 வருடங்களாக வேலை வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. එන අවුරුද්දේ රැකියා ලක්ෂයක් ස්වයං රැකියා ලක්ෂයක් ඇති කරන්න අපි ක්‍රියා කරනවා. அடுத்த வருஷம் நாங்கள் தொழில் வாய்ப்பு 1 லட்சம் சுய தொழில் வாய்ப்பு 1 லட்சம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். රජයේ රැකියා තියෙනවා, පුද්ගලික අංශයේ රැකියා තියෙනවා, ඒ වගේම ස්මාර්ට් ඇග්‍රිකල්චර් වගේ හොඳ ස්වයං රැකියා තියෙනවා. அரசாங்க தொழில் வாய்ப்பு இருக்கின்றது, தனியார் துறை தொழில் வாய்ப்பு இருக்கின்றது, அதுபோன்று ஸ்மார்ட் விவசாய தொழில் வாய்ப்பு இருக்கின்றது. තවත් 50000කට තමන් කැමති වෘත්තීය පුහුණුව ගන්න කියලා අපි සල්ලි දෙනවා. இன்னும் 50,000 இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் பயிற்சிகளை வழங்குவதற்காக நாங்கள் பண ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். අන්න මෙහෙමයි අපි රට දියුණු කරන්න ඉන්නේ. அதான் எங்களுடைய பயணம் நாட்டை முன்னேற்றுவதற்காக. ඒකයි මේ රටේ ආර්ථිකය අපනයන ආර්ථිකයක් බවට පත් කරනවා. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக நாங்கள் பரிவர்த்தனை செய்கின்றோம். ඉතින් මෙතන ඉන්න කාත්තන්කුඩියේ ඉන්න කී දෙනෙක්ට පුළුවන්ද අපනයන වෙළඳාම දියුණු කරන්න? இங்க இருக்கிற காத்தாங்குடியை சேர்ந்த எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஏலும் ஏற்றுமதி வியாபாரங்களிலே முயற்சியை மேற்கொள்வதற்கு? ඒක Tamanට වාසි. அது உங்களுக்கு வாசியானது. අන්න ඒක ගෙනියන්න අපි බලන්නේ. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தத்தான் எதிர்பார்க்கின்றோம். මේ ක්‍රමයේ ඉදිරියට ගෙනියන්න. இந்த முறையை நாங்கள் முன்னோக்கி நடத்தி செல்வோம். ඒ වගේම මේ ප්‍රදේශය දියුණු කරන්න. அதே போன்று இந்த பிரதேசத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். රෝහල උසස් කරන්න. மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். ඒ වගේම අපිට තියෙනවා තවත් පියවර ගන්නවක් අරගන්න. அதுபோன்று இன்னும் பல நடவடிக்கைகளை நாங்கள் இந்த பிரதேசத்துக்காக எடுக்க வேண்டியிருக்கின்றது. මම ඉදිරිපත් වුණ මේ ඡන්දෙදී මම ජනාධිපති හැටියට අපේක්ෂක හැටියට කිසි විටක ඡන්දෙදී ආගම ජාතිය කුලය ගන්න ඉඩ දීලා නැහැ. விசேஷமாக ஒன்றை சொல்லணும். நான் ஜனாதிபதி வேட்பாளராக நான் முன் வந்தது எந்த மார்க்கத்தையும் எந்த இனத்தையும் விமர்சிக்கின்ற அளவுக்கு இல்லாமல் ஒரு சிறந்த வேட்பாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக. සිංහල ප්‍රශ්න නැහැ, දෙමළ ප්‍රශ්න නැහැ, මුස්ලිම් ප්‍රශ්න නැහැ. சிங்கள பிரச்சனை இல்லை, தமிழ் பிரச்சனை இல்லை, முஸ்லிம் பிரச்சனையும் இப்பொழுது இல்லை, இனவாதம் இல்லை. ඉතින් ඒවත් පැත්තකට දාමු. அதையும் நாங்கள் ஒரு பக்கம் வைப்போம். මුස්ලිම් වුණත්, දෙමළ වුණත්, සිංහල වුණත් හිතන්න තියෙන්නේ ආර්ථිකයයි වෙළඳාම ගැන. சிங்களமாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் இப்போதைக்கு நாங்கள் நினைக்க வேண்டியது எங்களுடைய பொருளாதாரம். කොහොමද අපි ඉදිරියට යන්නේ කියලා. எப்படி நாங்கள் முன்னோக்கி செல்வது என்று. මුස්ලිම්ට උනේ ප්‍රශ්න මම විසඳලා දැම්මා. முஸ்லிம்களுக்கு இருந்த பிரச்சனைகளை நான் முடித்து கொடுத்திருக்கின்றேன். මම නවාස් කොමිෂන් වාර්තාව ක්‍රියාත්මක කරනවා. நான் நவாஸ் ஆணைக்குழுடைய அறிக்கையை நடைமுறைப்படுத்துவேன். ඒ විතරක් නෙමෙයි, විශේෂයෙන්ම ඒ කාලෙදී කොවිඩ් කාලෙදී මේ මුස්ලිම් ජනතාවට විශේෂයෙන්ම භූමි දාන කරන්න ඉඩ දුන්නේ නැහැ. දැන් භූමි දාන කැමති අයට භූමි දාන කරන්න, කැමති අයට ආදාන කරන්නට ඒ බලය දෙන අලුත් නීතියක් සබ්රි ඇමතිතුමා ගැසට් කරන්නට යනවා. கோவிட் காலத்திலே எங்களுடைய ஜனாசாக்கள் அடக்கம் செய்வதற்கு பதிலாக எரிக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் இப்பொழுது அலிசப்ரி அமைச்சருடைய தலைமையிலே ஒரு சட்ட திருத்தத்தை நாங்கள் மேற்கொள்ள வந்திருக்கின்றோம். விரும்பினால் எரிக்கலாம், அல்லது விரும்பினால் அடக்கம் செய்யலாம், அல்லது தான தர்மம் செய்யலாம் என்று. බලෙන් ආදාන කරපු ඒ පවුල් වලට අපි වන්දි ගෙවනවා. அவர்கள் பலாத்காரமாக எரித்த ஜனாசாக்களுக்கு நாங்கள் நஷ்டஈடு தருவோம். ආදාන කරලා වාර්තාව දුන්නේ ගැන අපි කොමිටියක් පත් කරලා පාර්ලිමේන්තුවට බාර දෙනවා. පාර්ලිමේන්තු කොමිටියක් පත් කරලා ඒ ගැන හොයා බලලා වාර්තා කරන්න කියලා. කවුදවත් කියන්න ඕනේ. அதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழுக்களை நாங்கள் நியமித்து அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். ඉතින් ඒ ප්‍රශ්න සියල්ලම විදගෙන යන්න.
அந்த பிரச்சனைகள் சகலதும் தீர்வு காணப்பட்டிருக்கின்றது. මට ඕනේ ජාතිවාදී ප්‍රශ්නය ආගම්වාදී ප්‍රශ්නය. எனக்கு தேவையில்லை இனவாத பிரச்சனை. දැන් තියෙන්නේ කාටද ආර්ථිකය හදන්න පුළුවන් කාටද වෙළඳාම දියුණු කරන්න පුළුවන් කියලා කාත්පන්න. இப்ப இருக்கிற பிரச்சனை யாருக்கு பொருளாதாரத்தை முன்னோக்கி சிறுசிறுப்பாக கொண்டு போக முடியும் என்கின்ற பிரச்சனை மாத்திரமே. ඒක හිතලා මං කියන්නේ සැප්තැම්බර් 21 වෙනිදා ගෑස් සිලින්ඩර් ළඟින් කතිර ගහන්න කියලා මං කියනවා. அதை மனதில் நிறுத்தி செப்டம்பர் 21ஆம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு முன்னாக புல்லடிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ඒක නැති වුණොත් ගෑස් සිලින්ඩර්ත් නැහැ වෙළඳාමත් නැහැ සාප්පු වහන්න වෙනවා. அப்படி இல்லாம விட்டால் கேஸும் இல்லை, கடையும் மூடும், பொருட்களும் இல்லை. ஜனாதிபதி